ஹலோ காய்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த சிசர் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சிசர் வந்து ஷார்ப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, கையில் தைக்கிற ஊசி, அந்த ஊசி எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா ஸ்பீடில் வந்து ரப் பண்ணணும். அந்த மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகும். ஓகேவா? இது எந்த சிசராக இருந்தாலுமே பரவாயில்ல. அதே மாதிரி ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ரப் பண்ணாலும் நல்லா ஷார்ப்பாகும். அதே மாதிரி டேப்லெட்டோட கவர் இருக்கும் இல்லையா, அந்த மெட்டல் கவர் மாதிரி, அதை கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஷார்ப்பாகும். ஓகேவா? இன்னொன்று வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா ஷார்ப்பாகும். நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த ஊசியை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டாக வந்து அந்த ஷார்ப்பாக்குற சைடில் தான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஷார்ப்பாகும். இதே மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து அந்த ஊசியெல்லாம் சூடாகும், இருந்தாலும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக கட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே ஷார்ப் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் வந்து நல்லா வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம கடையில் ஷார்ப் பண்ண கொடுக்க தேவை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கட் பண்ணுதுண்டு. இப்படி இவ்வளோ அளவுக்கெல்லாம் கட் பண்ணவே கிடையாது. இப்போ எப்படி சூப்பராக கட் பண்ணுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சக்ஸஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.